Hallelujah. Hallelujah. The theme is thankfulness for God's faithfulness. தேவனின் உண்மைக்காக நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். Hebrew meaning of thanksgiving is toda. நன்றி செலுத்துவது என்பதற்கு எபிரேய பாஷையிலே தோதா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. And halal is the Hebrew word for praise. ஹலால் என்று சொல்லும்போது அது துதி என்ற அர்த்தம். Avoda is the Hebrew word for worship. அவோடா என்று சொல்லும்போது ஆராதிப்பது என்ற அர்த்தம். So when you take the word toda for thanksgiving, தோதா என்ற அந்த வார்த்தையை நன்றி செலுத்துவது என்ற பதத்தில் எடுக்கும்போது you can see thou there. அங்கே எழுத்துக்களை பார்க்கிறோம். தௌ, Wow is there. வௌ, Dalet தாலத், and he. ஹே என்ற 4 எழுத்து பயன்படுத்தப்படுகிறது. Thou is the cross and wow is the nail. தௌ என்று சொல்லும்போது அது சிலுவையை குறிக்கிறது. வௌ ஆணியை குறிக்கிறது. Dalet is the door. தாலத் வாசலை, கதவை, வாசலை குறிக்கிறது. And he is the presence of God. ஹே என்று சொல்லும்போது அது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. So the meaning of the word thanksgiving or toda means, இந்த தோடா என்ற அந்த வார்த்தை அல்லது நன்றி செலுத்துவது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? the meaning of the word toda is, through the one who was nailed to the cross, we enter into the door of God's presence to give thanks unto the Lord. சிலுவையிலே ஆணிகளால் அறையப்பட்டவரின் மூலமாக அவர் அந்த சிலுவையிலே அறையப்பட்டவரை வாசலாக கொண்டு அதன் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிப்பது. So thanksgiving is nothing but expression of thanks directed towards God. ஆகவே நன்றி செலுத்துவது என்பது தேவனத்தை நேரடியாக நம் தேவனை துதித்து ஆராதிப்பது. Thanks to God goes beyond just acknowledgement, but it is a recognition of the value of the blessings we have received. நன்றி என்று சொல்லும்போது ஏதோ நாம் பெற்றுக்கொண்ட நன்மையை நாம் சொல்லுவது மாத்திரமல்ல, அந்த நன்மை எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை உணர்த்துகிற வண்ணமாயும் இருக்கிறது. And thanks creates a connection between us and God, affirming a sense of appreciation. அது மாத்திரமல்ல, நன்றி என்று சொல்லும்போது தேவனுக்கும் நமக்கும் இடையே அந்த உறவை மேம்படுத்துகிறது. நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைக்காக அவரை நாம் மெச்சிக்கொள்கிறோம். It is an attitude that acknowledges what one has rather than focusing on what is lacking. நன்றி செலுத்துவது என்பது இல்லாதவைகளை, நம்முடைய வாழ்க்கையில இல்லாதவைகளை நினைத்து கொண்டிராமல் வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்பது. So if you turn your Bibles to the key verse found in Psalm 92 verse 1 and 2. 92ஆம் சங்கீதம் 1-2 ஆகிய நம்முடைய திறவுகோல் வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்வோம். Psalm 92 verses 1 and 2. சங்கீதம் 92:1-2. It is a good thing to give thanks unto the Lord, and to sing praises unto thy name, O Most High, to show forth thy loving kindness in the morning, and thy faithfulness every night. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். The word of God says it is good thing to give thanks unto the Lord, and verse 2 says to show forth his loving kindness and his faithfulness. இங்கே 1ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் உமது கிருபையை இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். So we need to remember the loving kindness and the faithfulness of God and then give thanks unto the Lord. ஆண்டவருடைய கிருபை இரக்கத்தையும் அவருடைய உண்மையும் நினைத்து நாம் தேவனை துதிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். So thanksgiving is an act of faith, recognizing God's faithfulness even when we don't understand his plan. ஆகவே துதிப்பது என்பது அல்லது நன்றி செலுத்துவது என்பது தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற போதிலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவது. It is a lifestyle that reflects on God's faithfulness. ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்பதை
வாழ்க்கையில பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை முறையாக இருப்பது நன்றி செலுத்துவது. So under the topic thankfulness for God's faithfulness, தேவனுடைய உண்மைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவது என்ற தலைப்பிலே I have two parts to my message. இரண்டு பகுதிகள் இருக்கிறது என்னுடைய செய்தியிலே. One is importance of thankfulness for faithfulness, ஒன்று இந்த தேவனுடைய உண்மைக்கு நாம் நன்றி செலுத்துவதன் முக்கியத்துவம், and secondly insights of thankfulness for faithfulness. தேவனின் உண்மைக்காக நன்றி செலுத்துவதின் உட்கருத்து அல்லது உள் அர்த்தம். So the first part is importance of thankfulness. ஏன் நம்ம நன்றி செலுத்த வேண்டும் என்பதின் முக்கியத்துவத்தை முதல் பகுதியில பார்ப்போம். What is the importance of thankfulness for God's faithfulness? தேவனுடைய உண்மைக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டியதின் முக்கியத்துவத்தை பார்ப்போம். First of all, be thankful at all times. முதலாவது எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Because God is faithful. ஏனென்றால் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Be thankful even at hard times, even during dire circumstances, because our God is faithful. எல்லா சூழ்நிலையிலும், கடினமான சூழ்நிலையிலும், மரண சூழ்நிலையிலும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Because he is a faithful God, we can pass through any situation in our life. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில எந்த பாதையை வேண்டும் என்றாலும் நாம் கடந்து செல்லலாம். That's what we read in 1 Thessalonians 5:18. In everything give thanks. 1 தெசலோனியர் 5:18 நாம் வாசிக்கிறோம், எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று வாசிக்கிறோம். For everything give thanks. எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். Apostle Paul did not write these words to people when he was celebrating. அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு எழுதும்போது அவர்கள் ஏதோ ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கவில்லை. He wrote these words to the church who was facing persecution. உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற சபை மக்களுக்கு இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். How could he say such a thing to those who were suffering? அப்படியாய் பாடுபட்டு கொண்டிருக்கிற மனிதர்களிடத்துல எப்படி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பவுல் சொல்ல முடிகிறது? Because Paul himself knew about suffering. ஏனென்றால் பவுல் அவருக்கே உபத்திரவம் என்றால் என்ன என்பது நன்கு தெரியும். He wrote these words when he was inside a prison. ஏனென்றால் இந்த வாக்கியங்களை எழுதும்போது அவரே சிறைச்சாலைக்குள்ளாக அமர்ந்து கொண்டுதான் எழுதினார். He wanted his church family to know the secret for navigating life's hardships. ஆகவே சபை மக்களாகிய தன்னுடைய குடும்பம் இந்த கடினமான பாதையின் வழியாய் போகிறதுடைய அந்த அர்த்தத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். I'll tell you, thankfulness is the only secret for going through life's hardships. வாழ்க்கையின் கடினமான பகுதிகளை நாம் கடந்து செல்வதற்கு முக்கியமான ஒரு கருவி நம்முடைய வாழ்க்கையில என்னவென்று சொன்னால் நன்றி செலுத்துவது. If you pin your trust on God's faithfulness, you cannot but praise and thank God. நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை தேவனுடைய உண்மையின் மேல் வைக்கும்போது நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. Here Paul was encouraging the believers to give thanks in all situations, not just when life is easy. இங்கே பவுல் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று சொல்லி. Paul has learned the secret that even gratitude is a gift from God. அது பவுல் தன்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட ரகசியம் என்னவென்று சொன்னால் தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு இருப்பது கூட ஒரு ஈவுதான் என்பதை கற்றுக்கொண்டார். So God's empowerment will always accompany God's will to thank the Lord. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, அதாவது தேவனை ஸ்தோத்திரிப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதை செய்வதற்கு தேவன் தம்முடைய பலனை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். Hallelujah. What about Job? யோபுடைய வாழ்க்கையில் என்ன? And here we can read in 1:21, Job 1:21, the Lord gave and the Lord had taken away, blessed be the name of the Lord. யோபு 1:21 யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். Job's thankfulness even amidst loss demonstrated his trust in God's faithfulness. கடினமான இழப்பின் சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை, கர்த்தருடைய உண்மையின் மேல் இருந்த நம்பிக்கையை இந்த வாக்கியங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. So when we thank God in trials, we affirm our faith in his unchanging nature and still trust God that he is still good. உபத்திரவமான சூழ்நிலைகளிலே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது அவருடைய மாறாத குணாதிசயங்கள் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதையும் நம்முடைய சூழ்நிலைகளிலே அவர் இன்னும் நல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிக்கை செய்வதை காண்பிக்கிறது. So Daniel thanked God after the writing was signed, after he knew
that he was going to be put in the lion's den. தானியேலை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே கையெழுத்து ஆக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அதை மீறினால் சிங்கக்கெபி காத்திருக்கிறது என்று தெரிந்த போதிலும் தேவனை He ஸ்தோத்திரிக்கிறார். opened the windows toward Jerusalem and started kneeled upon his knees 3 times a day, prayed and gave thanks to the Lord. எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து அங்கே முழங்கால் படியிட்டு தான் முன் செய்து வந்தது போல 3 விசையும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். Prayer and thanksgiving dominated the precepts of the king. இந்த ராஜாவுடைய கட்டளைகளை மீறினது எதுவென்று சொன்னால் அவருடைய ஜெபமும் துதியும். And thanksgiving reigned over the threatening. அங்கே மிரட்டலை மீறி நன்றி செலுத்துகிற காரியம் ஏற்பட்டது. Practice of thanking God took precedence over the royal decree. இங்கே ராஜரீக கட்டளையை மீறுகிற அளவுக்கு அவருடைய நன்றி ஸ்தோத்திரம் இருந்தது. So you may ask me how to thank God in difficult times. ஒருவேளை நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், கடினமான நேரங்களிலே எப்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்பது? I have only 2 points to share with you how to thank God in difficult times. 2 lines. 2 வரியிலே எப்படி கடினமான பாதையில கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது என்று நான் சொல்லுகிறேன். First of all, rely on God's plan. முதலாவது தேவனுடைய திட்டத்தின் மேல் சார்ந்து விடுங்கள். And secondly, realize God's purpose in pain. இரண்டாவதாக நீங்கள் கடந்து போகிற அந்த வலி வேதனையிலே தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். In every difficult situation, எல்லா கடினமான சூழ்நிலையிலும் there is a pain and also a plan. ஒரு வலி இருக்கிறது, ஒரு திட்டமும் இருக்கிறது. But if you thank God in the midst of pain, He will reveal His purpose in that pain and His plan will be fulfilled in your life. உங்களுடைய வலி வேதனைகளிலே நீங்கள் கர்த்தரை சார்ந்து அவரை நம்பி இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய திட்டம் என்ன என்பதை உங்களுக்கு விளக்கி உங்களுக்கு புரிய வைத்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். So what is the importance of thanksgiving? It is be thankful at all times. ஆகவே நன்றி செலுத்துவதனுடைய முக்கியத்துவம் என்ன? எல்லா நேரங்களிலும் நன்றி செலுத்த வேண்டும். And secondly, thankfulness is a response to God's faithfulness. தேவன் நமக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறார், அதற்கு நாம் என்ன பிரதிபலன் கொடுக்க போறோம், நம்ம எப்படி பிரதிபலிக்க போகிறோம் அதை அது காண்பிக்கிறது. And Psalm chapter 100 verses 4 and 5. சங்கீதம் 100 4 5 வசனங்களை பார்ப்போம். Let us read those verses. அந்த வசனங்களை பார்ப்போம். And you can read that phrase be thankful in the middle part of verse 4 and connect that verse with verse 5. For the Lord is good, His mercy is everlasting and God is faithful. அவருடைய வாசல்களில் துதியோடும் அவரை துதித்து என்ற வார்த்தையை பாருங்க. 4ஆம் வசனத்தின் நடுப்பகுதியில் அவரை துதித்து, 5ஆம் வசனத்திலே கர்த்தர் நல்லவர் என்ற வார்த்தையை பாருங்க. துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். And verse 5 we read, for the Lord is good, He is faithful, His mercy is everlasting. 5ஆம் வசனம் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. So thankfulness is a response to God's faithfulness. ஆகவே நன்றி செலுத்துவது என்பது தேவனுடைய உண்மைக்கு நாம் கொடுக்கிற பிரதி உத்தரவாய் இருக்கிறது. For example, if you take the life of Hannah, உதாரணமாக அன்னாளுடைய வாழ்க்கை எடுப்பீர்கள் என்றால், if you read 1 Samuel first 2 chapters, 1 சாமுவேல் 1-2 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும்போது Hannah prayed for a child அன்னாள் ஒரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறார். and God answered her by giving her Samuel. அங்கே சாமுவேலை கொடுத்து தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். She responded with a song of thanksgiving. அப்பொழுது அன்னாள் ஒரு நன்றி ஸ்தோத்திர பாடலை பாடி தேவனை துதிக்கிறார். In that thanksgiving she was praising God's faithfulness and sovereignty. அந்த நன்றி செலுத்துகிற பாடலை பாடும்போது தேவனுடைய ராஜரீக தன்மையை சொல்லி அவள் பாடுகிறாள். Even after receiving a heart's desire, தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை பெற்றுக்கொண்ட பிறகும் she kept a promise to dedicate her Samuel to God, demonstrating both thankfulness and faithfulness in return. இங்கே தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சை நிறைவேறின பிறகும் அவள் உண்மை உள்ளவளாய் தன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவளாய் காணப்படுகிறாள். Just as Hannah's response to God's faithfulness was gratitude, எப்படி தேவனுடைய உண்மைக்கு அன்னாளுடைய பிரதிபலன் நன்றி உள்ள ஒரு உணர்வாய் இருந்ததோ, we should be eager to give thanks and give back what He has given us for His glory. நாமும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகளிலிருந்து அவருக்கு பிரதி உத்தரமாக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் திரும்ப செலுத்த வேண்டும். So Hannah received Samuel, but she didn't stop with thanksgiving. அன்னாள் சாமுவேலை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவரே ஜெபத்தை கேட்டீர்களே நன்றி என்று சொல்லி நிறுத்தவில்லை. But she wanted to return that Samuel to God
because of her thankfulness and her faithfulness to God. ஆனால் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைக்காக அவள் தன்னுடைய உண்மையை தேவனுக்கு காண்பிக்கும்படியாய் அந்த நன்றியை அவள் திரும்ப செலுத்தினாள். Hallelujah. Hallelujah. And thirdly, third importance of thankfulness is மூன்றாவதாக இந்த ஏன் நாம் தேவனுடைய உண்மைக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன? God's faithfulness builds a heart of thankfulness. தேவனின் உண்மையானது நன்றி உள்ள இருதயத்தை கட்டி எழுப்புகிறது. Lamentations chapter 3 verses 22 and 23. புலம்பல் 3:22-23 வாசிப்பீர் என்றால் We know that verse very well. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். It is of the Lord's mercies that we are not consumed, because His compassions fail not, His faithfulness fail not. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய அன்புக்கு அளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். But if you read verse 23, they are new every morning, and they are declaring, the verse says, great is thy faithfulness. அவைகள் காலைதோறும் புதிதாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. When we think about the mercies of God, தேவனுடைய இரக்கங்களை குறித்து நாம் நினைக்கும்போது we cannot but shed tears out of gratitude. நன்றி உள்ள உணர்வோடு கண்ணீர் செலுத்தாமல் நாம் இருக்க முடியாது. Every time we remember God's faithfulness, ஒவ்வொரு முறையும் தேவனுடைய உண்மையை நாம் நினைக்கும்போது we find new reasons to be thankful even in the midst of challenges. அநேக சவால் நிறைந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவனை இதற்காக துதிக்கலாமா அதற்காக துதிக்கலாமா என்று புதிய புதிய காரணங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருப்போம். If you take David for example, உதாரணமாக தாவீதை எடுத்துக்கொள்ளும்போது David continually thanks God for his protection, provision and forgiveness of sins. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தார். தேவன் தன்னை பாதுகாப்பதற்காக, பராமரிப்பதற்காக, தன்னை மன்னித்ததற்காக எல்லாவற்றையும் நினைத்து நன்றி செலுத்துகிறார். Even when David faced danger, betrayal and sorrow, தாவீது அங்கே ஆபத்துகளையும் மறுதலிப்புகளையும் துக்கங்களையும் சந்தித்த போதிலும் he chose to focus on God's faithfulness. அவர் தேவனுடைய உண்மையை நோக்கி பார்க்கும்படி தீர்மானித்தார். That's why he was able to thank God at all circumstances. ஆகவே தான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுமே நாவில் இருக்கும் என்று பாடுகிறார். We can choose to focus on God's daily mercies like David. தாவீதை போல காலைதோறும் தேவன் கொடுக்கிற புதிதான கிருபையை நினைத்து நினைத்து நாம் அவரை So ஸ்தோத்திரிக்கலாம். let God's faithfulness inspire within us a thankful heart. ஆகவே கர்த்தருடைய உண்மை நமக்குள்ளாக ஒரு நன்றி உள்ள இருதயத்தை கட்டுவிப்பதாக. And fourth importance of thankfulness is, நான்காவது முக்கியத்துவம் ஏன் நாம் நன்றி செலுத்த வேண்டும், அது முக்கியத்துவம் என்ன? Jesus is the ultimate gift of faithfulness for thankfulness. தேவனுடைய உண்மைக்காக நாம் ஸ்தோத்தரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஈவாக வந்தார். Jesus is the ultimate gift of faithfulness. இந்த உண்மையின் இறுதியான பரிசு என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவே. John 3:16 says, for God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. யோவான் 3:16 நாம் பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். So God's ultimate act of faithfulness is giving us his son as a gift to us. ஆகவே தேவனுடைய உண்மை எவ்வளவு தூரம் இருக்கும் என்று சொன்னால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஈவாக கொடுத்தார். He was born to die. அவர் பிறந்ததே மரிப்பதற்காக. So Jesus' sacrifice on the cross is a foundation of our thankfulness, because it displays the highest form of love and faithfulness. ஆண்டவர் சிலுவையிலே மரித்தது நாம் நன்றி செலுத்துவதற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கேதான் அன்பின் முழு உருவத்தை அவர் காண்பித்தார். Even Paul thanks God for Christ in his letters. பவுலும் கூட தன்னுடைய எல்லா நிருபங்களிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்காக அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறார். Despite his hardships, he finds joy and thankfulness in the promise of salvation through Christ. எல்லா உபத்திரவின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் பவுல் கிறிஸ்துவுக்குள்ளாக தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக தேவனுக்கு நன்றி We செலுத்துகிறார். know that verse very well. 2 Corinthians 9:15. 2 கொரிந்தியர் 9:15 Thanks be unto God for his unspeakable gift. That gift is Jesus Christ. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அந்த ஈவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That gift came in the form of Jesus Christ, and he came
in order to save us. அந்த சொல்லி முடியாத ஈவு இயேசு கிறிஸ்து என்ற ரூபத்திலே இந்த உலகத்திலே வந்து நம்மை எல்லாம் ரட்சித்தது. Reflecting on Jesus' sacrifice encourages a life of thankfulness. இயேசுடைய தியாகத்தை நினைக்கும் போதே நம்முடைய இருதயத்திலே நன்றி உள்ள ஒரு உணர்வு வர வேண்டும். Remembering that we are loved, redeemed and cherished should inspire deep gratitude within us. நாம் நேசிக்கப்பட்டு நாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட்டு நாம் கர்த்தராலே கரிசனையோடு பார்க்கப்படுகிறோம் என்ற எண்ணமே நமக்குள்ளாக ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தை பிறப்பிக்க வேண்டும். So first part I told you about the importance of thankfulness for God's faithfulness. ஆகவே முதல் பகுதியாக தேவனுடைய உண்மைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவதின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். And secondly we are going to see the insights of thankfulness for faithfulness. தேவனின் உண்மைக்காக நன்றி செலுத்துவதின் உட்கருத்துகள் என்ற தலைப்பிலே இரண்டாம் பகுதியை பார்க்க போகிறோம். There are three key areas for thankfulness. இந்த நன்றி செலுத்துவதில் மூன்று முக்கியமான பகுதிகள் உண்டு. First of all, thank God for God's past promises. முதலாவதாக தேவன் நமக்கு கொடுத்த கடந்த கால வாக்குத்தத்தங்களுக்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். Thankful for God's past promises. தேவனின் கடந்த கால வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துங்கள். And secondly, thankful for God's present provision. தேவனின் நிகழ்கால ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துங்கள். And thirdly, thankful for God's future plans. தேவனுடைய நமக்காக வைத்திருக்கிற எதிர்கால திட்டங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். So the first point, thankful for God's past promises. முதலாவதாக கடந்த கால வாக்குத்தத்தங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். Let us turn our Bible to 1 Kings chapter 8 verse 56. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளுவோம். 1 Kings chapter 8 verse 56. 1 ராஜாக்கள் 8:56. Blessed be the Lord that hath given rest unto his people Israel, according to all that he promised. There hath not failed one word of all his good promise, which he promised by the hand of Moses his servant. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. Blessed be the Lord. These were the words of Solomon, and he says, according to all that he had promised, there hath not failed one word of all his good promise, which he had promised by the hand of Moses his servant. இந்த வாக்கியங்கள் சாலமோன் ராஜா சொல்லுகிற வாக்கியங்கள். அவர் சொல்லுகிறதாவது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. What's the Hebrew meaning of promise? The word promise. வாக்குத்தத்தம் அல்லது வாக்குத்தத்தம் என்ற வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே Dabaro. Dabaro. So it is Dalet, Bet, and then Resh and Vav. தாலத், பேத், ரேஷ், வாவ் என்ற 4 எழுத்துக்கள். So if you take the root word from that, அதிலிருந்து மூல வார்த்தை எடுப்பீர்கள் என்றால் it is Daber. அதற்கு பேர் Daber. தாபேல். That means the meaning of the root word is to speak. அதற்கு அடிப்படை அர்த்தம் என்ன? பேசுவது. So promise means God keeps his spoken word. வாக்குத்தத்தம் என்று சொல்லும்போது தேவன் தாம் பேசின வார்த்தை அல்லது சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார். Yes, promise means God fulfills his spoken word. தேவன் தாம் பேசின அல்லது சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார் என்பதற்கு தான் வாக்குத்தத்தம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். God is God and man is man. தேவன் தேவன் தேவன்தான், மனிதன் மனிதன்தான். Man will promise something, next moment he will forget. மனுஷன் ஒரு காரியத்தை வாக்குத்தத்தமாய் கொடுப்பான், இல்ல நிச்சயமா செய்வேன்னு சொல்லுவான், அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவான்? மறந்து போயிடுவான். But God is God. When he gives a promise, he will see to its fulfillment. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தேவன். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதா என்பதை கவனமாய் பார்ப்பார். That's why word of God says heaven and earth may pass away, but my words will by no means pass away. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. Well, the Tanakh is filled with promises. தனாக் பழைய ஏற்பாடு வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. The new covenant is
founded on better promises. புதிய உடன்படிக்கை மேற்பட்ட வாக்குத்தத்தங்களால் Let நிறைந்திருக்கிறது. us read one verse found in Hebrews chapter 8 verse 6. எபிரேயர் 8:6 வாசிப்போம். We the New Testament people we are able to enjoy better promises. புதிய ஏற்பாட்டின் ஜனங்களாகிய நாம் மேன்மையான வாக்குத்தத்தங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். Hebrews 8:6. எபிரேயர் 8:6 But now hath he obtained a more excellent ministry, by how much also he is the mediator of a better covenant, which was established upon better promises. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். God made countless promises to his people, and in the past he has fulfilled each one of them. For that we are thankful. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு எண்ணில்லாத வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கடந்த காலங்களிலே அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அப்படியே நிறைவேற்றியிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Hallelujah. Reflecting on his past promises builds our faith. கடந்த காலத்தில் கர்த்தர் நிறைவேற்றின வாக்குத்தத்தங்களை எண்ணும் போது அது நம்முடைய விசுவாசத்தை கட்டுகிறதா இருக்கிறது. For example, if you take the life of Abraham, உதாரணமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். he trusted God's promise that he would become the father of many nations. ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் நம்பி விசுவாசித்தார். But God fulfilled that promise by showing his faithfulness. அப்படியாகவே தன்னுடைய உண்மையை காண்பித்து தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். In the same way, we also received so many promises in the past, and God has fulfilled them. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல அநேக வாக்குத்தத்தங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியும் இருக்கிறார். We have received a fulfillment in the way of answered prayers. அது எப்படியாக அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப்பட்டிருக்கிறது? நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலாக நிறைவேறப்பட்டிருக்கிறது. Accomplished purposes, அந்த நோக்கங்கள் நிறைவேறி இருக்கிறது. and annihilating the persecutors or destroying the enemies. இல்லனா நம்முடைய சத்துருக்களை அழிப்பதன் மூலமாய் அழித்து நிர்மூலமாக்குவதன் மூலமாய் அது வெளிப்பட்டிருக்கிறது. So dear sister, take time to reflect on the promises of God which were fulfilled in your life throughout this year. ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எவ்வளவு அழகாக நிறைவேற்றியிருக்கிறார். நேரம் எடுத்து அதை தியானித்து அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Because செலுத்துங்கள். God's word says a very good promise found in Isaiah 46:11. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அழகாய் வேதம் சொல்லுகிறது. Let us read only the last part. கடைசி பகுதியை மாத்திரம் வாசிப்போம். Isaiah 46:11. Yeah, I have spoken it, I will also bring it to pass. I have purposed it, and I will also do it. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். Hallelujah. How many of you can testify that God has done it, and God has purposed it, and he has done it, he has spoken it, and he has brought it to pass. தேவன் அதை திட்டம் பண்ணி, அதை சொல்லி, அதை பேசி, அதை திட்டம் பண்ணி, அதை செய்து முடித்தார் என்று எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? Hallelujah. Hallelujah. And Mary, let us take the example of Mary. மரியாளை குறித்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். Mary received the promise of God, மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். and she thanked God for that. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தினார். And you can read that in Luke chapter 1 verses 46 to 55. லூக்கா 1:46 50 வசனங்கள் வரைக்கும் நாம் அதை பார்க்கிறோம். All these verses speak about Mary's song of thanksgiving. இந்த வசனங்கள் எல்லாம் மரியாளுடைய துதி பாடலை காண்பிக்கிறது. Mary offered an amazing testimony மரியாள் அங்கே அற்புதமான சாட்சியை சொல்லுகிறாள். of how to respond to God who visited her life through the coming or through the birth of Jesus. இயேசுடைய பிறப்பின் மூலமாய் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த அந்த சந்திப்பை எப்படி நன்றி உள்ள இதயத்தோடு சொல்லுகிறாள் என்று பார்க்கிறோம். Mary, as a token of gratitude, started to live for the Lord in the midst of all the reproaches she faced. அவள் சந்தித்த எல்லா அவதூறான பேச்சுக்கள் மத்தியிலும் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று அவள் அர்ப்பணித்தாள். She yielded her body, soul and spirit and all her desires and ambitions. அவளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் அவளுடைய ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று அவள் அர்ப்பணித்தாள். From this Mary's song of thanksgiving, மரியாளுடைய இந்த நன்றி ஸ்தோத்திர பாடலின் மூலமாக we can see 4 ways of thanksgiving. 4 வழிகள், கர்த்தரை துதிக்கிற 4 வழிகளை பார்க்கிறோம். And first of all, in verses 47 we read, 47ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Luke chapter 1 verse 47. லூக்கா 1:47. My spirit rejoices in God my Savior. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. As she was giving thanks, she says,
she was rejoicing in God's name. தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது தேவனுடைய நாமத்தினாலே அவள் களி கூறுகிறாள் என்று பார்க்கிறோம். Mary rejoiced in God's name. தேவனுடைய நாமத்திலே மரியாள் களி கூர்ந்தாள். And secondly, Mary realized God's grace. இரண்டாவதாக தேவன் தன்மேல் வைத்த கிருபையை அவள் உணர்ந்து கொண்டாள். And thirdly, Mary rehearsed God's victory. மூன்றாவதாக தேவனுடைய ஜெயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் பரிசோதித்து பார்த்தாள். And fourthly, she recognized God's will. நான்காவதாக தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை தெளிவாக புரிந்து கொண்டாள். First of all, Mary rejoiced in God's name in verse 47. 47ஆம் வசனத்துல வாசித்தோம், அவள் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் களி கூறுகிறாள். My spirit rejoices in God my Savior. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. While thanking God, we need to declare His name and take delight in His name. கர்த்தரை துதிக்கும் போது அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து அந்த நாமத்திலே நாம் களி கூற வேண்டும். That's why she addressed God as a Savior. She was so joyful to address the name Savior in thanksgiving. ஆகவே தான் ஆண்டவரை தன்னுடைய இரட்சகராக மகிழ்ச்சியோடு அங்கே சொல்லுகிறாள். When God was talking to her about the miracle that was going to take place in her body, அவளுடைய சரீரத்திலே நடைபெற போகிற அற்புதத்தை குறித்து தேவன் அவளோடு பேசினபோது as soul and spirit got activated out of gratitude. இங்கே நன்றி உள்ள இருதயத்தோடு அவருடைய ஆவியும் ஆத்துமாவும் அங்கே உயிர்ப்பித்தது. That's why we read the phrase, my spirit rejoices in God. ஆகவே தான் அவள் சொல்கிறார், என் ஆவி தேவனுக்குள் களி கூறுகிறது. Her soul magnified the Lord. அவருடைய ஆத்துமா கர்த்தரை துதித்தது. So when you receive a promise from the Lord, எப்பொழுதெல்லாம் தேவனிடத்திலிருந்து நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெறுகிறீர்களோ, you should commit your soul and spirit to live for the Lord. நீங்களும் உங்களுடைய ஆவி ஆத்துமாவை தேவனுக்கென்று வாழ அர்ப்பணிக்க வேண்டும். You should not allow that blessing to draw you away from God. இந்த ஆசீர்வாதங்கள் உங்களை தேவனை விட்டு வழிவிலக செய்யக்கூடாது. And you should not allow that blessing to dampen your spirit. அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய ஆவியை மங்கி போக செய்யக்கூடாது. Then you won't be able to thank God. அப்படி இருக்கும் என்றால் நீங்கள் தேவனுக்கு நன்றி For example, when people ask God for a job and once they get it, they stop coming to church. உதாரணமாக வேலைக்காக ஜெபிங்க, வேலைக்காக ஆண்டவர் எனக்கு நல்ல வேலை தரணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து வேலை கிடைச்ச பிறகு சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. They will be thankful for the job, but they will not be thankful enough to come to church. வேலைக்காக நன்றியா இருப்பாங்க, ஆனா வேலை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி உள்ள மறு உத்தரவு கொடுக்கும்படியே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. They have no time for God. They have enough time for even overtime duty. ஓட்டி செய்யறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இருக்கும், ஆனா என்ன சர்ச்சுக்கு வரதுக்கு டைம் இருக்காது. So when God gives you a promise, your soul and spirit should magnify the Lord and rejoice in God's name. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது உங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் கர்த்தருடைய நாமத்திலே களி கூற வேண்டும். So how Mary thanked the Lord? Secondly, எப்படி மரியாள் கர்த்தரை துதித்தாள்? இரண்டாவதாக Luke 1:48 we read, 1:48 லூக்கா 1:48 for வாசிக்கிறோம். he regarded the low estate of his handmaiden, for behold, from henceforth all generations shall call me blessed. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். Mary realized God's grace while thanking God. தேவனை துதிக்கும் போது தன்மேல் தேவன் பாராட்டின கிருபையை அவள் உணர்ந்து கொண்டாள். She was thinking about her low estate. தன்னுடைய தாழ்வான நிலையை குறித்து அவள் யோசித்து பார்க்கிறாள். But now after receiving the promise or the salutation from the angel, இப்பொழுது தேவதூதனால் அந்த நல்வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகு she confessed that I shall be called blessed. இப்போ அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, எல்லா சந்ததியாரும் என்னை பாக்கியவதி என்பார்கள். It is purely because of the grace of God. இது தேவனுடைய கிருபையே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. How many of you can say only the grace of God has brought me thus far? எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவ கிருபை ஒன்று மாத்திரம் தான் இதுவரையும் என்னை நடத்தினது? Hallelujah. Hallelujah. So we need to thank God for the grace. We have to realize God's grace when we thank God. நாம் தேவனை துதிக்கும் போது தேவன் நம்மேல் பாராட்டி இருக்கிற கிருபைகளை எப்பொழுதும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். So the proper response to the incredible outpouring of the grace of God is, இந்த தேவனுடைய அளவில்லாத கிருபை அவர் நம்மேல் ஊற்றுகிறாரே, அதோடைய பிரதிபலன் அல்லது அதோடைய மறு உத்தரவு என்னவென்றால், is to turn around and lead a godly life of thanksgiving. அங்கே தேவனுக்கு நேராக திரும்பி ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கலந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வது. Hallelujah. Hallelujah. And thirdly, Mary rehearsed, repeated, or she was reiterating God's victory.
மூன்றாவதாக தேவனுடைய ஜெயத்தை மீண்டும் மீண்டுமாக அவள் பரீட்சை பார்த்து கொண்டே இருந்தாள். She was rehearsing. She was பயிற்றுவித்துக் கொண்டிருந்தாள், சொல்லிக் கொண்டிருந்தாள். Luke chapter 1 verse 51. லூக்கா 1:51. She says in a song of thanksgiving, he had showed strength with a psalm. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். He had scattered the proud. இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். Verse 52, he has put down the mighty பலவான்களை ஆசனங்களில் இருந்தும் தள்ளி and exalted them of low degree. தாழ்மையானவர்களை உயர்த்தினார். She was telling about repeating about God's victory in her song of thanksgiving. தேவனுடைய ஜெயத்தை வெற்றியை தன்னுடைய துதி பாடலிலே மீண்டும் மீண்டுமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். She was talking about the strength and might of the Lord. தேவனுடைய புயத்தை குறித்தும் பலத்தை குறித்தும் பேசிக் கொண்டே இருக்கிறார். Mary boldly declared the victory of God, though she was vulnerable to reproach and social shame. சமுதாய ரீதியாக தனக்கு இழிவான பெயர் வரும், தன்னை அசிங்கப்படுத்துவார்கள் என்று தெரிந்த போதிலும் தேவனுடைய ஜெயத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். So when God has fulfilled his promise in your life, thank God by declaring the victory. ஆகவே தேவன் உங்க வாழ்க்கையில அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் போது அந்த ஜெயத்தை அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். And fourthly, what did Mary do in her thanksgiving? மரியாள் தன்னுடைய துதி பாடலில் என்ன சொல்லுகிறார்கள்? Mary recognized God's will. தேவனுடைய சித்தத்தை மரியாள் நன்றாக புரிந்து கொண்டார். She said, be it unto me according to thy word. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறார். She accepted the mission of bringing Jesus and surrendered life to live for the Lord. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிதான ஒரு ஊழியத்தை அல்லது ஒரு வேலையை தன் மேல் எடுத்துக்கொண்டு அதற்கு தன்னை அர்ப்பணித்தார். So when we have to thank God for the past promises, கடந்த கால வாக்குத்தத்தங்களுக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நாம் தேவனை துதிக்கிற நேரத்தில் we have to rejoice in God's name நாம் தேவனுடைய நாமத்திலே மகிழ வேண்டும் and realize God's grace, தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்ள வேண்டும், rehearse God's victory தேவனுடைய ஜெயத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் and recognize God's will. தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். So in this first point I want to tell you the condition. இந்த முதல் குறிப்பிலே ஒரு நிபந்தனையை சொல்லுகிறேன். We need to have the faith life. நமக்கு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும். The angel said, fear not. அங்கே தூதன் சொல்கிறார், பயப்படாதே. Sometimes when we receive the promise of God, சில நேரங்களில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் we feel fearful whether the promise will be fulfilled by looking at the adverse circumstances. நம்முடைய பயம் என்ன நம்முடைய இதயத்துல என்ன பயம் வருகிறது, இதெல்லாம் எப்படி நடக்குங்க, இவ்வளோ எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கிறதே என்று யோசிக்கிறோம். But what did the angel say? Fear not, for thou hast found favor with God. ஆனால் அங்கே தூதன் மரியாதை சொல்லுகிறது, பயப்படாதே, நீ தேவனுடைய பார்வையில் கிருபை பெற்றிருக்கிறாய். We need not fear because God's favor comes along with that promise. நாம் பயப்பட வேண்டாம், ஏனென்றால் ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தரும்போது அதோடு கூட அது நிறைவேற்றுவதற்கான தயையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். And divine favor cancels human fear. அங்கே தெய்வீகமான தயை மனுஷீக பயத்தை புறம்பே தள்ளுகிறது. That's what we read in Luke chapter 1 verse 30. லூக்கா 1:30 வாசிக்கிறோம். And the angel said unto her, fear not, Mary, for thou hast found favor with God. தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். So dear sisters, பிரியமான சகோதரிகளே, our faith in God's faithfulness will enable us to thank God, and we need to thank God for all the promises fulfilled in our lives. தேவனுடைய உண்மையை நாம் நினைத்து பார்க்கும்போது கடந்த கால வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அதை கர்த்தர் நிறைவேற்றின விதங்களை நினைத்து நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And what about David? David dedicated Psalm 136 and 138 as psalms of thanksgiving. 136ஆம் சங்கீதம் 138ஆம் சங்கீதம் சங்கீதக்காரனாகிய தாவீது நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு பாடலாக அதை பாடுகிறார். God was faithful to fulfill all the promises to David. தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றினவராய் காணப்பட்டார். That's what we read in 1 Kings 8:20. அதைத்தான் 1 ராஜாக்கள் 8:20 நாம் வாசித்தோம். 1 Kings 8:20. 1 ராஜாக்கள் 8:20. And the Lord had performed his word that he spoke, and I am risen up in the room of David my father, and sit on the throne of Israel, as the Lord promised, and I built an house for the name of the Lord God of Israel. இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார்.
கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். These were the words of Solomon about his father David. இந்த வார்த்தைகள் சாலமோன் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை குறித்து சொன்ன வார்த்தைகள். Whatever God promised to David, he performed them. ஆண்டவர் தாவீதிடத்தில் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றினார். In the same chapter, 1 Kings 8:24. அதே அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, it's beautiful who hath kept with thy servant David my father that thou promised him. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். And note on the last phrase, அந்த கடைசி வாக்கியத்தை பாருங்க. 1 Kings 8:24, last phrase is very important. 1 ராஜாக்கள் 8:24 கடைசி பகுதி மிக முக்கியம். Thou spakest also with thy mouth and hast fulfilled it with thine hand. அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். Hallelujah. Whatever God has spoken with his mouth, he has performed it with his hand. Hallelujah. அவருடைய வாக்கினாலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவருடைய கரத்தினாலே அவர் நிறைவேற்றினார். Hallelujah. This is my favorite verse. I used to repeat this verse during my prayer time. இது எனக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை. என்னுடைய ஜெப நேரங்களில் அடிக்கடியாக இந்த வாக்கியத்தை நான் சொல்லுவேன். In this connection, I would like to share my testimony regarding the church. சபை குறித்ததான ஒரு சாட்சியை இதோடு ஒப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். How God fulfilled his promise. எப்படி தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். One day God gave me a promise found in Isaiah 49:8. ஏசாயா 49:8 இருக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனத்தை ஒரு முறை தேவன் எனக்கு கொடுத்தார். In English it's the last part, 49:8. 49:8 கடைசி பகுதி. I will cause you to inherit the desolate heritages. நீ பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணுவேன். Yes, to cause to inherit the desolate heritages. பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணுவேன். When God gave me the promise, I was claiming it in faith for the church. இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கும்போது நான் அதை சபைக்காக வைத்து ஜெபித்தேன். And God fulfilled it in a literal manner wonderfully. அப்படியாகவே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை ஆச்சரியவிதமாய் நிறைவேற்றினார். And we are serving the Lord in Perambur for the past 32 years. 32 ஆண்டுகளாக பெரம்பூர் பகுதியிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். And we used to walk on every street visiting homes and sharing the gospel. எல்லா தெருக்களிலும் நடந்து திரிந்திருக்கிறோம். अनेகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி வேதத்தை பற்றி போதித்திருக்கிறோம். So in Ballard Street there was a corner plot. Ballard Streetல ஒரு இடம் இருந்தது. And no one used to live there. It was when we go that side, I used to see it was very dense. It was surrounded by trees and found desolate. அங்க யாருமே வசித்தோ வாழ்ந்ததோ நாங்க பார்த்ததில்லை. அந்த சைடு போகும்போதெல்லாம் அடர்ந்த மரம் செடிகள் அதுல இருக்கதே நாங்க பார்த்திருக்கோம். And suddenly one day it came for sale. திடீரென்று ஒரு நாள் பாத்தீங்கன்னா அது விற்பனைக்கு வந்தது. When we visited that place for the first time, we couldn't even enter into the gate. முதல் முறை அந்த இடத்தை நாங்க பார்க்க போகும்போது கேட் வழியா உள்ள கூட போக முடியல. It was very desolate and uninhabited. அங்க யாருமே வசிக்கல, அங்க யாருமே வாழாம பாழடைஞ்சு கிடந்தது. But as we were trying to enter the gate, God reminded me of the promise found, as I told you, Isaiah 49:8. ஏசாயா 48:9-8 நான் சொன்ன வசனத்தின்படி அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டினார். And we started thanking God for his faithfulness. அப்போ ஆண்டவருடைய உண்மை நினைத்து நாங்கள் அவரை ஸ்தோத்திரிக்க And we were able to buy that place. அந்த இடத்தை வாங்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். And that is the parking place we have at present. இப்பொழுது நமக்கு இருக்கிற பார்க்கிங்காக நம்ம வைத்திருக்கிறோம் இல்லையா, அந்த இடம் தான். A desolate place has become a parking place for the church. ஒரு பாழாய் கிடந்த ஒரு இடம் இப்பொழுது சபைக்கு பார்க்கிங் இடமாய் மாறிவிட்டது. So God can make his promises to be fulfilled for the church, for the ministry, in your personal life and also in your family. ஆகவே கடந்த காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, சபைக்காக கொடுத்த வாக்குத்தத்தத்தை, ஊழியத்திற்காக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உங்கள் குடும்பத்திற்காக கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற அவர் வல்லவராய். Hallelujah. How many of you can thank God for all the promises received throughout this year? இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் நினைத்து எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறீங்க? My Bible, Tamil Bible, is full of markings. என் தமிழ் பைபிள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா
எல்லாம் அதுல மார்க் பண்ணி வச்சிருப்பேன். Previously, I used to get promise only when we go out for fast and prayer in the first week. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா முதல் வாரத்துல உபவாசித்து ஜெபத்துக்காக தனியா போய் ஒரு இடத்துல உட்காரும் போது தான் வாக்குத்தத்தங்கள் கிடைக்கும். But I don't know, God is leading me in a strange way, in a wonderful way. Every day I'm getting a promise. ஆனா இப்போலாம் ஆண்டவர் என்ன வித்தியாச விதமா அற்புதமான விதமா நடத்துறாரு. ஒவ்வொரு நாளும் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துனே இருக்காரு. And I'm claiming the promise for the church, for the believers, especially for the believers. அப்போ கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை சபைக்காகவும் விசேஷமாக விசுவாசிகளுக்காகவும் அதை அறிக்கை செய்து I will note on the date when I receive the promise. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்போது அதை தேதியை போட்டு அதை எழுதி வைப்பேன். I'll note it down in my Bible itself. என் பைபிள்லயே அதை போட்டு எழுதி வைப்பேன். And I will note down the day of its fulfillment in that place. அதே இடத்துல இது இப்பொழுது நிறைவேறினது அப்படினு நிறைவேறுகிற அந்த தேதி அங்கே எழுதுவேன். I can show you my Bible with lot of promises and the fulfilled promises. Hallelujah. என்னுடைய பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வாக்குத்தத்தங்கள், நிறைய நிறைவேற்றப்பட்ட வாக்குத்தத்தங்கள். You also have that experience. Hallelujah. அப்படிப்பட்ட அனுபவங்கள் நிச்சயமா. How many of you can say God has not let any one of the promises fall to the ground? எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றாகிலும் தரையில் விழாதபடிக்கு அதை நிறைவேற்றினார். Let us thank God for the same. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். And secondly, இரண்டாவதாக thankful for God's present provision. இப்பொழுது நிகழ்காலத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். Let me explain that word provision. I mean the spiritual blessings. அங்கே ஆசீர்வாதம் அப்படினு சொல்லும்போது அல்லது பராமரிப்பு என்று சொல்லும்போது அது ஆவிக்குரிய பராமரிப்பை ஆசீர்வாதத்தை நான் சொல்ல வருகிறேன். Let us read Ephesians 1:3. எபேசியர் 1:3 வாசிப்போம். Ephesians 1:3. எபேசியர் 1:3. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who hath blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Blessed be the God. Thanks be unto God, because He has blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். We always thank God for the physical blessings. எப்பொழுதும் நாம் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி But செலுத்துகிறோம். we need to thank God for all the spiritual blessings we enjoy up to this point of time. ஆனால் இந்த நாள் வரைக்கும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். Because only the spiritual blessings that you receive will enable you to enjoy the physical blessings. ஏனென்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க உங்களுக்கு உதவி செய்கிறது. The main spiritual blessing is the presence of God. உண்மையான அல்லது முக்கியமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னா தேவ பிரசன்னம். So when you have the presence of God with you, அப்போ தேவ பிரசன்னத்தை எப்போதும் உங்களோடு கூட நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கும்போது you can enjoy all other blessings. மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் அனுபவிக்க It முடியும். may be a personal blessing. அது தனிப்பட்ட It ஆசீர்வாதமா may இருக்கலாம். be a blessing for your family, உங்க குடும்பத்திற்கு தேவையான a ஆசீர்வாதமா blessing இருக்கலாம். for the children, இல்ல உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா blessing இருக்கலாம். for your health. உங்களுடைய சரீர சுகத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். So we need to thank God for the present provision of spiritual blessings. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இப்பொழுது நிகழ்காலத்துல கொடுத்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். In the first point I told you the condition is faith life. முன்னாடி முதல் குறிப்பிலே அந்த நிபந்தனை என்னன்னு சொன்னேன்னா விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை என்று சொன்னேன். And in the second point, in order to thank God for God's present provision, the condition is spiritual life. இதற்கு இரண்டாம் குறிப்புக்கு இருக்கக்கூடிய நிபந்தனை என்னவென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை. What do I mean by that? அதற்கு நான் என்ன சொல்ல வருகிறேன்? We must be seated in heavenly places in Christ in order to receive the spiritual blessings. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களே உட்காருகிற அனுபவம் நமக்கு வேண்டும். Hallelujah. He made us to sit together in heavenly places. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார பண்ணுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். So when you get that experience, ஆகவே அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது you can enjoy each and every spiritual blessing that God has in store for you. உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும்
ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள In முடியும். these last days, don't pray for any other blessing. Pray only for spiritual blessings. இந்த கடைசி நாட்கள்ல வேற எதற்காகவும் நீங்கள் ஜெபிக்காதீங்க. ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபிங்க. That's what we prayed throughout this year. இந்த ஆண்டு முழுவதும் அதற்காக தான் நாம் ஜெபித்தோம். We received so many words asking you to earn for spiritual blessings. அநேக வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் வாஞ்சையோடு கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தோம். Maybe during Sunday service, maybe during sisters meeting, or maybe during other meetings, the word came only for your spiritual blessings. உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வர வார்த்தைகள் இல்லனா சகோதரிகள் கூடுகையில இல்ல வேற எந்த கூட்டத்திலும் வருகிற கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக. So that spiritual blessings also include the word of God. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையை உள்ளடக்கி உள்ளது. How many of you can say throughout this year God fed us with his manna? Hallelujah. சொல்ல முடியும் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் தம்முடைய மன்னாவினாலே எங்களை போஷித்தார் என்று சொல்லி. Up to this point of time, up till today, இந்த நாள் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும், because the word of God says man shall not live by bread alone but by every word that proceeds out of the mouth of God. ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. You lived by the word of God. தேவனுடைய வார்த்தையினால் நீங்க பிழைச்சீங்க இல்லையா? You were fed by the word of God. தேவனுடைய வார்த்தையினால் நீங்க போஷிக்கப்பட்டீங்க இல்லையா? You were led by the word of God. தேவனுடைய வார்த்தையினால வழிநடத்தப்பட்டீங்க இல்லையா? You were comforted by the word of God. தேவனுடைய வார்த்தையினால தேற்றப்பட்டீங்க இல்லையா? You were brought into light by the word of God. தேவனுடைய வார்த்தையினால வெளிச்சத்திற்குள்ளாக நடந்தீங்க இல்லையா? You were able to learn the truth by the word of God. தேவனுடைய வார்த்தையினால சத்தியத்தை கற்றுக்கொண்டீங்க இல்லையா? It is only the word that is preparing us for the coming of the Lord Jesus Christ. தேவனுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது இந்த கர்த்தருடைய வார்த்தை. So this is a church which gives more importance to the word of God. ஆகவே இந்த திருச்சபையானது கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு திருச்சபை. So that is the present provision God wants to give you today also. ஆகவே அதைத்தான் இன்றைக்கு நிகழ்காலத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க தேவன் We விரும்புகிறார். need the word of God for daily survival. ஒவ்வொரு நாளும் நாம் பிழைப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை தேவை. God rained manna from heaven daily to the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மன்னாவை பொழிந்தார். And to us also in our personal reading of word, we received the word. Hallelujah. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட முறையிலே வேதத்தை வாசிக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். And let us take for example Naomi. நகோமியை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். She had the present provision of corn daily. ஒவ்வொரு நாளும் அவளுக்கு தேவைப்படுகிற கோதுமை கிடைத்தது. And she was thankful. அதற்கு அவள் நன்றியா இருந்தாள். Let us turn our Bibles to Ruth chapter 2 verses 19 and 20. ரூத் 2ஆம் அதிகாரம் 19 20 வசனங்களுக்கு திருப்பிக் கொள்ளுங்க. Ruth chapter 2 verses 19 and 20, where Naomi is thanking God for corn or for the present provision. நிகழ்கால வாழ்க்கையில தனக்கு கிடைக்கிற அந்த பராமரிப்பு அல்லது ஆசீர்வாதத்திற்காக கோதுமைக்காக அவள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். And her mother-in-law said unto her, Where hast thou gleaned today? And where wroughtest thou? Blessed be he that did take knowledge of thee. And she showed her mother-in-law with whom she had wrought, and said, The man's name with whom I wrought today is Boaz. And Naomi said unto her daughter-in-law, Blessed be he of the Lord, who hath not left off his kindness to the living and to the dead. And Naomi said unto her, The man is near of kin unto us, one of our next kinsmen. அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள், இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். And Tamil word is very beautiful. ஆதரிக்கிற. Because of the corn, they were able to survive in that land. அந்த கொடுக்கப்பட்ட கோதுமையினாலே அந்த தேசத்திலே அவர்களால் வாழ முடிந்தது. God was faithful in leading Ruth to the right field of Boaz. ஆண்டவர் ரூத்தை
சரியாக போவாசனுடைய நிலத்திற்கு நேராய் நடத்தினார். and gather corn daily. Every day she used to come to the field of Boaz, gather corn, she will eat and she will take the remaining to her mother-in-law Naomi. ஒவ்வொரு நாளும் அந்த வயல்வெளிக்கு வந்து ரூத் கதிர் பொறுக்குவாள், அங்கே அவள் சாப்பிடுவாள், மீதி இருப்பதை தன்னுடைய மாமியாகிய நகோமிக்கு கொண்டு The செல்வாள். corn that Ruth had gleaned was a daily provision for Naomi and Ruth. ஒவ்வொரு நாளும் அவள் பொறுக்குகிறதான அந்த கதிரானது அவளுக்கும் அவளுடைய மாமிக்கும் சேர்த்த ஒரு தேவையான ஆகாரமா இருந்தது. There was a famine. ஏனென்றால் அங்கே பஞ்சம் இருந்தது. But God showed the field of Boaz and Ruth gleaned the corn and brought it daily to her mother-in-law. ஆனால் ரூத்துக்கு ஆண்டவர் சரியாக போவாசுடைய நிலத்தை காண்பித்து அங்கே அவள் போய் கதிர் பொறுக்கும்படி செய்தால் ஒவ்வொரு நாளும் தேவையான போஷிப்பு அங்கே கிடைத்தது. We know very well that corn speaks about the word of God. கதிர் என்று சொல்லும்போது அது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறதா இருக்கிறது. Field of Boaz speaks about the church. போவாசுடைய நிலம் சபையை குறிக்கிறது. So we need to have a thankful heart for the word of God given to us as our daily provision. ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான போஷிப்பாக கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். And thank God for the church God has given you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபைக்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த We are வேண்டும். strengthened by the word of God. நாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம். We have fellowship in the house of God. தேவனுடைய சபையிலே நல்ல ஒரு ஐக்கியத்திலே நாம் இருக்கிறோம். How many of you can really thank God for the church God has given you? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபைக்காக எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறீர்கள்? In this contest I would like to tell you only one church. From the day we enter the church till our coffin goes out of the church, there must be only one church. We should not change from one church to another church. இந்த கட்டத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு திருச்சபையில் ஐக்கியமாய் சேர்க்கப்படுகிறீர்களோ அந்த நாளுக்கு உள்ள வரீங்களா, அந்த ஒரு சபை தான் உங்களுக்கு தாய் சபை. மரிச்சு பொட்டியில வச்சு அடிச்சு திரும்பி போகிற வரைக்கும் அந்த சபை தான் நமக்கு சபை. ஒரு சபையை விட்டு இன்னொரு சபை போகிற வேலை எல்லாம் வச்சுக்கவே கூடாது. We need to be faithful to the God given fellowship. ஆகவே கர்த்தர் கொடுத்த இந்த ஐக்கியத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். If God has chosen you and given you, shown you this church, then God will feed you only in this church. கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களுக்கு இந்த ஒரு சபையை காண்பித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த சபையில் வைத்து தான் உங்களை போஷிப்பார். We usually don't ask people to come to our church, come to our church. No. When people come newly to the church, we ask them whether they were really led by the Lord. If they were led by the Lord, then we invite them and we want them to continue in our church so that they'll be fed by the word of God. மற்ற சபைகளுக்கு போகிறவர்களே இங்க வாங்க, எங்க சபைக்கு வாங்க நாங்க கூப்பிடுற பழக்கம் எங்களுக்கு இல்ல. வருகிறவர்களை உண்மையாக நீங்க தேவனுடைய நடத்துதலின்படி வந்தீங்களான்னு விசாரிச்சு ஒருவேளை அவர்கள் தேவனுடைய நடத்துதல்படி வந்திருந்தாங்கன்னா அதன் பிறகு அவர்களை சேர்த்துக்கொண்டு இங்கே அவர்களுக்கு தேவையான போஷிப்பை பராமரிப்பை கொடுக்கிறோம். Think about this. Your child is eating food one day in your house and next week some biryani smell is coming in the next house. If the child goes and eats there, it will have some problem because the mother knows how to cook for the child, whether to put salt and everything will be, we know about the need of the child, accordingly we prepare. யோசிச்சு பாருங்களேன், உங்க பிள்ளை ஒரு நாள் உங்க வீட்டில் சாப்பிட்டு அடுத்த வாரத்தில் எங்கேயோ பக்கத்து வீட்டில் பிரியாணி வாசனை வருதுன்னு இப்போ அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அது குழந்தைக்கு அது நல்லா இருக்குமா? ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வளோ காரம் போடணும், எவ்வளோ உப்பு போடணும், எப்படி சமைக்கணும். தன்னுடைய பிள்ளைக்கு தேவையானது தாய்க்கு தான் தெரியும். That's how we spiritual parents feel. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய பெற்றோர்களாகிய நாங்களும் அப்படிதான் உணர்கிறோம். It's not the purpose to gather crowd, come to a church. No, you must be fed by the word of God in the place God has shown you. ஏதோ கூட்டத்தை சேர்ப்பதற்காக இங்க வாங்க, எங்க சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுறதல்ல. நீங்க சபைக்கு வரும்போது கர்த்தருடைய வார்த்தையினாலே நீங்க போஷிக்கப்படணும். Sometimes it will be spoon feeding. சில நேரங்கள்ல பார்த்தா ஸ்பூன்ல எடுத்து ஊட்டுற மாதிரி அனுபவங்கள் இருக்கும். And it will be in liquid form. சில நேரங்கள்ல தண்ணி ஆகாரமா அது இருக்கும். Sometimes it will be solid form. சில நேரங்கள்ல கெட்டியான ஆகாரமா இருக்கும். Because the Spirit of God knows your needs and accordingly He will pass on the food to you. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய நிலை தெரியும். அந்த நிலைக்கு ஏற்றார் போல வார்த்தைகளை பலிபீடத்திலிருந்து அனுப்புவார். So be thankful to God for the present provision, the word of God
given to you in the particular church God has given you. ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான குறிப்பிட்ட சபையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அனுதின போஷிப்பை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் I செலுத்துங்கள். really wondered at a verse found in Nehemiah chapter 8 verses 5 and 6. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு வியந்து போனேன். Nehemiah 8, 5 and 6. நெகேமியா 8, 5, 6. Ezra blessed and thanked the Lord when he opened the book. And the people acknowledged Ezra's attitude of thanking God for the word of God. Here when Ezra opened the book, he was thanking God. இங்கே எஸ்ரா புத்தக சுருளை திறந்தபோது கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரித்தார். அவர் ஸ்தோத்திரம் செலுத்துவதை பார்த்து மற்ற ஜனங்கள் வியந்தார்கள். Let us read that verse, Nehemiah 8, 5 and 6. நெகேமியா 8, 5, 6 வாசிப்போம். And Ezra opened the book in the sight of all the people, and when he opened it, all the people stood up. And Ezra blessed the Lord, the great God, and all the people answered, Amen, Amen, with lifting up their hands. And they bowed their heads and worshipped the Lord with their faces to the ground. எஸ்ரா ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். Hallelujah. Ezra opened the book in verse 5, and in verse 6 Ezra blessed the Lord, the great God. 5ஆம் வசனத்திலே புஸ்தகத்தை திறக்கிறார். 6ஆம் வசனத்திலே மகா பெரிய தேவனை அவர் ஸ்தோத்திரிக்கிறார். So he was giving thanksgiving to the book, to the words of God, and also the people were giving reverence to the word of God. தேவனுடைய வார்த்தைக்காக எஸ்ரா கர்த்தரை துதிக்கிறார். அவர் இப்படி செய்யும்போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செலுத்த வேண்டிய மரியாதையும் கனத்தையும் செலுத்துகிறார்கள். So here we see how we should handle the word of God. இங்க பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். When we take this Bible, இந்த வேதாகம புத்தகத்தை நம்ம கையில எடுக்கும் போதெல்லாம் every time we need to thank the Lord for this word. ஒவ்வொரு நேரமும் இந்த வார்த்தைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Do you know in how so many underground churches they have one Bible and one person will be reading out from that Bible and others will be listening. They all do not have a copy of their own. எத்தனையோ அந்தரங்கத்திலே ரகசியமாக நடத்துகிற சபைகளிலே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வேதாகம புத்தகம் தான் இருக்கும். எல்லார் கையிலயும் ஒன்னொன்னு இருக்காது. ஒருத்தவங்க மட்டும் தான் அந்த புத்தகத்திலிருந்து வாசிப்பார்கள். But God has given each one of us a Bible of our own. We need to thank God for the word and we need to give the due reverence to the word of God. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் கரங்கள்ல ஒவ்வொரு வேதாகமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குண்டான கனத்தையும் மரியாதையும் நாம் நிச்சயமாய் செலுத்த வேண்டும். That's what the people said, amen, amen, with lifting their hands. Amen. And they bowed their heads and worship the Lord. புத்தகத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தபோது ஜனங்கள் எல்லாரும் ஆமென் ஆமென் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரித்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. And thirdly, we are going to see மூன்றாவதாக thankful for God's future plans. நம்முடைய வாழ்க்கைக்கென்று தேவன் வைத்திருக்கிற எதிர்கால திட்டங்களுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். Let us read Daniel chapter 2 verses 19 and 20. தானியேல் 2ஆம் அதிகாரம் 19 20 வசனங்களை வாசிப்போம். Then was the secret revealed unto Daniel in a night vision. Then Daniel blessed the God of heaven. Daniel answered and said, Blessed be the name of God forever and ever, for wisdom and might are his. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. Amen. Hallelujah. Hallelujah. Here the king had a dream and he forgot the dream and he wanted the interpretation. இங்கே ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தை
மறந்து விடுகிறார். ஆனாலும் சொப்பனத்தின் அர்த்தத்தை மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். And in the preceding verses 17 and 18 we read, இதற்கு முன்பதாக இருக்கிற 17 18 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். Daniel went to his house and made known his companions, தானியேல் அங்கே வீட்டுக்கு சென்று தன்னோடு கூட இருந்த சிநேகிதரிடத்திலே சொல்லுகிறார், and that they would decide the mercies of God of heaven concerning the secret. இந்த மறைபொருளை வெளிப்படுத்த தேவனிடத்தில் இரக்கங்களை நாம் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். So the condition for future plans to be revealed is prayer life. இங்கே வருகிற எதிர்கால திட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிபந்தனை ஜெப வாழ்க்கை. Hallelujah. Hallelujah. Here we see that Daniel sought the mercies of God with his friends to know the secret and the future plans. இங்கே தானியேல் தன்னுடைய சிநேகிதர்களோடு கூட சேர்ந்து அவர் ஜெபத்திலே தேவனிடத்திலே இரக்கங்களை கேட்கிறார். எதற்காக? எதிர்கால திட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக. When God revealed the future plan of the kingdom, இங்கே ராஜ்யத்தை குறித்துதான எதிர்கால திட்டத்தை தேவன் வெளிப்படுத்தின போது in verses chapter 2 verses 19 and 20, Daniel was thanking God. 19 20 வாசித்த வசனங்களே தானியேல் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். In Daniel 2:23 also we read, I thank thee and praise thee. தானியேல் 2:23 பார்க்கிறோம் கர்த்தருக்கு அவர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறதை நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். Now having known the secret of the dream and its interpretation, இந்த சொப்பனத்தின் ரகசியத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் தானியேல் அறிந்த பிறகு he shared the future plans to the king in from verses 31 to 44. 31 இலிருந்து 44 வசனங்களிலே அந்த சொப்பனங்களையும் அதனுடைய அர்த்தத்தையும் தானியேல் ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். In the same way, அதே போலவே when we wait upon God in prayer, நாமும் கூட ஜெபத்திலே தேவனை நோக்கி காத்திருக்கும்போது he will reveal the future plans regarding our family and ministry. நம்முடைய குடும்பத்தை குறித்தும் நம்முடைய ஊழியத்தை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற எதிர்கால திட்டங்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்துவார். For them to be fulfilled in our lives and in the lives of our children, அந்த எதிர்கால திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதற்கு we need to thank God, thinking about God's faithfulness. தேவனுடைய உண்மையை நினைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். We must say God is faithful enough to materialize all the future plans that God is giving me. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற எதிர்கால திட்டங்களை நான் நடைமுறைப்படுத்த தேவனுடைய உண்மை போதுமானதா இருக்கிறது என்று சொல்லி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். Dear mother, are you praying for the future of your children? அருமையான தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? Sometimes you don't pray for your own children, but you want all others to pray for you and your children. ஆனா அநேக நேரங்களில் நீங்க உங்க சொந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறது இல்ல, ஆனா மற்றவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். But only to you God will reveal the future plans of your children. ஆனால் உங்களுடைய பிள்ளையை குறித்த எதிர்கால திட்டங்களை தாயாகிய உங்களிடத்தில் அவர் வெளிப்படுத்துவார். Maybe the child is unmarried or maybe a married family, continue to pray for them that all the future plans of your children will be fulfilled. ஒருவேளை உங்க பிள்ளைகள் திருமணமாகாத வயதில இருக்கலாம் அல்லது திருமணமாகி குடும்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபியுங்கள். Sometimes when we receive some future plans, சில நேரங்களில் நமக்கு எதிர்கால திட்டங்கள் நாம் பெற்றுக்கொள்ளும்போது we always think about the uncertainties surrounding that future. அந்த எதிர்காலத்தை சுற்றி இருக்கிற நடைமுறை இல்லாத தன்மைகள், எதிர்மறையான தன்மைகளை நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். At that time we can be thankful that our future is secure in God's hands. அப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்திலே பத்திரமாய் இருக்கிறது என்பதை நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். Hallelujah. Don't think about the uncertainties. இது நடக்குமா, இது சாத்தியமா, இது சாத்தியமே இல்லையே அப்படியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். But if you trust God and trust His plans, you will walk by faith and not by sight. நீங்க தேவனை நம்பி சார்ந்திருந்தீங்கன்னு சொன்னா நீங்க தரிசித்து நடவாமல் நீங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்களாய் இருப்பீர்கள். Hallelujah. Only if you believe, only if you are going to thank God for all the future plans. எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற எதிர்கால திட்டங்களை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறீங்க? God has some particular plan for your family. உங்களுடைய குடும்பத்திற்கென்று விசேஷ விதமாக கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். And God has a plan for your ministry. உங்களுடைய ஊழியத்திற்கென்று கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். God has a plan for your individual life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கர்த்தர் ஒரு எதிர்கால திட்டத்தை வைத்திருக்கிறார். That's what we do every first week. We go and ask for the future plans. ஆகவேதான் ஒவ்வொரு முதல் வாரத்திலும் ஆண்டவரே வருகிற எதிர்கால திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று நாங்கள் கேட்கிறோம். And when God gives them, we used to thank God and
in the near future it used to be fulfilled. ஆகவே அப்படிப்பட்ட எதிர்கால திட்டங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி அந்த திட்டங்கள் நடைமுறை வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். So ask the Lord for the future of your children. ஆகவே உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து தேவனிடத்தில் கேளுங்கள். Because the word of God says, Jeremiah 29:11, எரேமியா 29:11 வேதம் சொல்கிறது, Jeremiah, we know that promise very well. I know the thoughts that I think toward you, saith the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. All his future plans have an expected end. Amen. எல்லா எதிர்கால திட்டத்திற்கும் உங்களுடைய எதிர்பார்த்திற்கும் நிச்சயமாக உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவு உண்டு. So let us finally read Psalm 89 verse 1. சங்கீதம் 89:1 வசனத்தை வாசிப்போம். Psalm 89 verse 1. சங்கீதம் 89:1. I will sing of the mercies of the Lord forever. With my mouth will I make known thy faithfulness to all generations. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். So let us sing or think or thank of the mercies of the Lord. We want to make known his faithfulness. Hallelujah. கர்த்தருடைய கிருபையை நினைத்து பாடி அறிக்கை செய்து நன்றி செலுத்தி அதை அறிவிப்போமாக. So let us stand up our feet and we are going to thank God once again for all God's past promises. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த கடந்த கால வாக்குத்தத்தங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். And secondly, we are going to thank God for God's present provision. இரண்டாவதாக நிகழ்காலங்களிலே கர்த்தர் கொடுக்கிற போஷிப்புக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துவோம். Especially the spiritual blessing like word of God. குறிப்பாக கர்த்தருடைய வார்த்தை என்ற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக. And thirdly, we are going to thank God for all God's future plans. மூன்றாவதாக கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற எதிர்கால திட்டங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். God has a plan for you, dear sister. அருமையான சகோதரிகளே, உங்களுக்கென்று கர்த்தர் விசேஷமான திட்டங்களை வைத்திருக்கிறார். Maybe at present it may be very bleak. ஒருவேளை இப்பொழுது அது உங்களுக்கு சரியாக தோன்றாமல் இருக்கலாம். Maybe your son do not have a proper job. ஒருவேளை உங்க பிள்ளைக்கு சரியான வேலை இல்லாமல் இருக்கலாம். Maybe your children are not settled. இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் இன்னும் வாழ்க்கையில அவர்கள் சரியான நிலைக்கு வராமல் இருக்கலாம். But the Lord says, I have an expected end for them. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah, hallelujah. Let us all open our mouth and thank God. வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். How many promises we have received. எத்தனை Hallelujah. வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம். Hallelujah. How many of them got fulfilled. எத்தனை நிறைவேறினது. Hallelujah. When we started this year, when God gave the promise, we were so fearful like Mary. But when we saw the fulfillment, we can really thank God. Hallelujah. இந்த ஆண்டின் துவக்கத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது மரியாளை போல நாங்களும் அச்சத்திலே பயத்திலே இருந்தோம். ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தர் அதை நிறைவேற்றின விதங்களை பார்க்கும்போது நாங்கள் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. And every day, secondly, thank God for the word of God. Hallelujah. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். And thirdly, for the future plans. மூன்றாவதாக எதிர்கால திட்டங்களுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. Dear mother, you are worried about your children. அருமையான தாய்மாரே, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் கஷ்டத்தோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் commit everything into God's hands. எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். God will take care of your children. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வார். God has a definite plan for your children. உங்களுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். Even if the child is a small baby, God has a plan of bringing that baby into this world. ஒருவேளை உங்களுடைய பிள்ளை கை குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தை இந்த உலகத்துல வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a plan for your family. உங்களுடைய குடும்பத்திற்கு என்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a plan for the ministry that you do. நீங்கள் செய்கிற ஊழியத்திற்கென்று கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். Hallelujah. I want to pray for those who are saying, God has given me some future plans. I want to thank God for them. And I want you to pray for my family and for my children. என்னுடைய குடும்பத்திற்காக
என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற எதிர்கால திட்டத்திற்காக விசேஷமாய் ஜெபிங்க என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I'm going to pray that all those future plans will be fulfilled in your life. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த எதிர்கால திட்டங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் ஜெபிக்க But போகிறேன். your duty is to praise and thank the Lord for every plan God is giving you. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு திட்டத்திற்காக நீங்கள் நன்றி செலுத்தி தேவனை துதிப்பது உங்களுடைய கடமையாயிருக்கு. Trust God and His faithfulness and daily thank the Lord. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டங்களை கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவருடைய உண்மையை சார்ந்திருங்கள். Hallelujah. I want to see your hands raised so that I can pray. எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுகிறவர்கள் உங்க கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. இயேசுவே, நன்றி. Father God, we praise and thank you, Lord, for this wonderful time. பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for giving us your word. உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you, Lord, that we are serving a faithful God. ஆண்டவரே, ஒரு உண்மை உள்ள தேவனை நாங்கள் சேவிக்கிறோம் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we want to thank you for your mercies, for your grace. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். And right at this time I pray for those hands raised in your presence. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்திலே கரங்களை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Maybe they are asking you to show them the future plans. ஆண்டவரே, ஒருவேளை அவர்கள் தங்களுடைய எதிர்கால திட்டங்களை ஆண்டவரே எங்களுக்கு காண்பியும் என்று உம்மை நோக்கி ஜெபித்துக் Maybe they கொண்டிருக்கிறார்கள். are worried about their family and the children. இல்லை என்றால் அவருடைய குடும்பத்தை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கலாம். Lord, remove every fear from the heart. ஆண்டவரே, அவருடைய இருதயத்தில் காணப்படுகிற எல்லா பயத்தையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. Pour out the spirit of prayer upon them so that all your plans will be revealed to them. ஆண்டவரே, அவர்கள் மேல் ஒரு ஜெப ஆவியை நீர் ஊற்றுவீராக. அந்த ஜெப ஆவியினாலே ஆண்டவரே எதிர்கால திட்டங்களை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. We pray for each and every sister ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். and the families represented here. அவருடைய குடும்பங்களை பிரதிபலனாக அவர்கள் இங்கே நிற்கிறார்கள். And we are going to pray for all the children. Hallelujah. எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க And போகிறோம். you are going to bless the future. அவருடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. As we continue to pray and thank you for all your faithfulness. உம்முடைய உண்மையை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரித்து உம்மை துதிக்கிற இந்த We நேரத்தில் believe that each and every plan will be fulfilled in our lives and in the lives of our children. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய எதிர்கால திட்டங்கள் நிறைவேறினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். And thank you, Lord, for filling us with the spirit of gratitude this evening. இந்த மாலை வேளையில நன்றி உள்ள ஒரு உணர்வோடு ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, help us to have a spirit of thanksgiving every day in our lives. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு நாங்கள் காணப்பட உதவி செய்யும். And we pray that you may send us with the richness of your blessing. உம்முடைய ஆசீர்வாதத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் எங்களை திருப்தியாக்கி அனுப்பும். In Jesus' precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless His holy name. Bless the Lord, O my soul, and forget not all His benefits. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.